2025 பட்ஜெட்ல வந்து தமிழகத்துக்கான ரயில்வே துறைக்கான ஒதுக்கீடு என்பது 6,000 லட்சம் கோடி. இதே வந்து யூபிக்கான ஒதுக்கீடுன்னு பாத்தீங்கன்னா 24,000 லட்சம் கோடி. மகாராஷ்டிராக்கான ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா 19,000 லட்சம் கோடி. அப்ப தமிழ்நாடு எந்த வகையில குறைஞ்சு போச்சுன்னு நான் கேட்கிறேன். அது எப்படி யூபிக்கும் பீகார் மகாராஷ்டிராவுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒதுக்கீடு செய்துட்டு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பரவாயில்ல ஒதுக்கீடு செய்யறது அந்த கேள்வி இருக்கிறது. அதை தாண்டி புது ரயில்வே லைன் எங்க போட்டீங்க? புது ரயில்வே லைன் போட்டோம் 2,000 கிலோமீட்டர் போட்டு இருக்கோம் சொல்லுங்க. இதை விட பெரிய ஒரு போக்கு கிடையாது. அது ஏன் போக்குன்னு நான் சொல்றேன்னா, இப்ப வந்த இந்த பாம்பன் பாலம் இருக்கின்ற அந்த ரயில் லைன் கூட புது ஒரு ரயில் லைனா காமிச்சிருக்காங்க. பாம்பன் அதாவது பாம்பன்ல இருந்து ராமேஸ்வரத்துக்கு ஏற்கனவே ஒரு ரயில் தொடர்பு இருக்கிறது. அது மீட்டர் கேஜ். புதிதாக இவர்கள் போட்டிருக்கிறது ஒரு, அதாவது பாஜக அரசாங்கம் போட்டிருக்கிறது ஒரு பிராட் கேஜ். இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா அடிஷனல் ரயில் காமிக்கிறாங்க. அப்ப ரயில்வே பட்ஜெட் ஒரு ஒரு ஃபுல்லா எடுத்து பார்த்தாலும் சரி, இல்ல ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து தனித்தனி எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த அளவுக்கு போங்கு, எந்த அளவுக்கு வந்து சில்மிஷங்கள் வந்து செய்யப்பட்டதுன்னு மிக தெளிவாக தெரியும். இன்டர்ம் பட்ஜெட் படியுங்கள், 2024-25க்கான ஃபுல் பட்ஜெட் படியுங்கள், தாராளமாக நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும்.